பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக நாம் ஒருமித்து இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையுமாய் ஆமென் இந்த காலை காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இந்த வார்த்தையின் ஆழங்கள் மிக ஆழமானது. நாம் ஏன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால், ஏன் அழிந்து போகாமல், நிர்மூலம் என்பது அழிந்து போகாமல், நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு அழிவு வராமல், நம்முடைய நன்மைகளில் ஒரு அழிவு வராமல், நம்முடைய குடும்பத்தில் ஒரு அழிவு வராமல் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் நிலைத்திருப்பது தேவனுடைய கிருபை. அவனுடைய இரக்கம் மட்டும்தான், அந்த கிருபை மட்டும்தான். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். உம்முடைய கிருபையால் தான் என் குடும்பம் இன்று உயிரோடு இருக்கிறது. உம்முடைய கிருபையினால் தான் ஆண்டவரே நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன். இந்த காலை வேளையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி நீ துதிக்க ஆரம்பித்தால், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாக்குகிற கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த நாளை காண செய்தது உம்முடைய கிருபை தான். ஆமென். நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்கலாமா? அநேக இன்னும் அதிகமான கிருபையை, இன்னும் அதிகமான இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இது உதவியா இருக்கும். நமக்கு கிடைத்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் இன்னும் நமக்கு அதிகமாய் தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுப்போம். நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உம்முடைய சந்நிதியில் உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து உம்மை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த காலையில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களோடும் தேவ கிருபை இருக்கட்டும். அவர்கள் நிர்மூலமாகாமல் ஆண்டவரே, சத்ரு எதிர்த்த போது போராட்டங்கள் நடுவில், பலவீனங்கள் நடுவில், யுத்தங்கள் நடுவில் நிர்மூலமாகாதது உம்முடைய இரக்கம், கிருபை என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் இந்த நாட்கள் எல்லா இருதயங்களையும் தூண்டி ஏவி எழுப்புவீராகப்பா. நன்றி பலிகளோடு ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபையே. நன்றி சொல்லி துதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, தடைகள் எல்லாம் மாற்றுவீராக, நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நிர்மூலமாகாதது தேவ கிருபை. God bless you. Praise the Lord.